அது வந்து தியேட்டரில் வந்து ஃபாலோ ஆச்சு. நம்ம கூட இப்போ பேசுறதுக்கு ஆக்டர் டிஎஸ்ஆர் சாரை அழைக்கிறேன். ஆமாப்பா, ஹைட்டு கம்மி. கொண்டாப்பா. சரி, இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். சார் சார் வந்துருச்சு சார், வந்துருச்சு. ஓகேவா? தக்லைஃப் பண்ணிட்டீங்க. ஓகே. ரொம்ப கடந்த 15 நாளாக டே நைட்டு 24 ஹவர்ஸ் ஒர்க்கு. முன்னெல்லாம் சினிமாவில் வந்து எங்கேயாவது 10 நிமிஷம் டைரக்டர் கூப்பிடுவாரா, ஏதாவது ஒரு டைலாக் போடுவாரா, இவ்வளோ வாங்கியிருந்தும் ஒருத்தர் கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு ஏங்கின காலமெல்லாம் போய் இப்போ ஒரு 10 ப்ராஜெக்டு டே நைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லீட் ரோலில். ஒரு 40-45 வரும்போது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இப்போ 60 வயசில் 24 ஹவர்ஸ், அதுவும் டே நைட்டில் காடு மேடெல்லாம் ஐயோ சொல்ல வேண்டாம். ஸோ தேங்க்யூ கண். ரொம்ப அது அசுரந்தானே வியந்த படம். அந்த காட்டுக்குள்ளே அந்த முயல் பிடிக்கும்போது அப்பா அந்த அது ரொம்ப மெய் மறந்தது அந்த சீன். அன்றைக்கி வந்து இவங்க ஃபாதர் எனக்கு ரசிகர், ஃப்ரெண்ட், ரொம்ப ரசிகர். கருணாஸ் சார் என்னுடைய தீவிர ரசிகர் ஃபார் டைலாக்ஸ், அப்புறம் ஆக்டிங், எவ்ரிதிங் ரொம்ப ரசிப்பார். அவர் ரொம்ப சீனியர் என்னை விட. பட் அவ்வளோ என் மேலே ஒரு கருணை, ரசிகர், ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு அக்கறை எடுத்துக்குவார். அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ஸோ அவருடைய சன்னு அந்த நடிப்புக்காக இவருக்காக போனேன். கருணாஸ் சார் பையன் நடிக்கிறதுக்காக போனேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி அசுரன், கங்க்ராச்சுலேஷன். அந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கணும். அது வெற்றிமாறன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து கருணாஸ் சார் படம் பண்ணுறாரு அப்படின்னாங்க. படம் பண்ணுறாரு கருணாஸ், சின்ன பையனாச்சே, இப்போ தான் 18 ஆயிடுச்சா இல்லையான்னு ஒரு டவுட்டு. இருந்தாலும் நான் போக முடியல, ஷூட்டிங் டே நைட் இருக்கிறதுனால. நான் இப்போ ஒரு புது என்ன பண்ணுறேன்னா, இந்த 20 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் 25 வருஷம் திரையில் இருந்து வெளியில் வராத, அறிமுகம் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு 200 பேரை தத்தெடுத்து என்னை அந்த படத்துக்கு கூப்பிட்றாங்க. நான் போய் ஆஜராகணும், ஆனால் என்னால் வர முடியல அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சி விட்ருவேன். அவர் போய் பார்த்துட்டு வந்து, சார் கருணாஸ் படம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு இருக்குங்கிறாங்க அப்படின்னா. அப்போ இங்கே நான் 40 நாள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு நாள் கேட்குறியே, அதை எடுத்து சொல்ல வேண்டியதானே. ஏன்னா 40 நாள் படிக்கிற படத்தில் பிரபுசால் படமும் அதே மாதிரி தான். 2 நாள் ஒரு நாள் போய் கேட்க முடியல என்னால். கட் பண்ணால் நான் இப்போ என்ன படம் இருக்கலையா, 40 நாள் உனக்கு கொடுத்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட என்ன போய் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஒரு நாள் படங்கள் பண்ணுறதில்ல. பட் சின்ன ஒரு யங் ஜென்ரேஷன் பண்ணும்போது யூத்து எல்லோரும் அடுத்த சேதுபதி மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் கணிச்சிட்டு டேட் கொடுத்தோன்னா மிஸ்டர் பேர் என்ன, இதெல்லாம் சினிமா, இது வந்து ஒரு நாடோடி மன்னனுக்கு சமமான படம். அந்த கதையை சொல்கிறேன். எம்ஜிஆர் ஜெயிச்சால் மன்னன், தோத்தால் நாடோடி. இது நடந்துச்சா ரிப்போர்ட்டர்ஸ்? எம்ஜிஆர் ஜெயிச்சா அந்த கதை இன்னைக்கு ரிவைண்ட் ஆகுது. கரெக்டாக கருப்பையா? இல்லை கோச்சிக்காதுங்க, நான் சொன்னேன். இந்த படம் நடிக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு மேனேஜர் பேமெண்ட் பேசுகிறார். ஒரு ரீசனபிளாக பேசி எல்லாம் முடிச்சிட்டாரு. நடிக்கணும்னு பேசியாச்சு, அட்வான்ஸும் போட்டு விட்டாரு, நடிக்க போயிட்டேன். திடீர்னு கருப்பையாட்டை கூப்பிட்டு, நான் டேட் வாங்குறதே பிரச்சனை, இதில் சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு நான் அசிஸ்டன்ட் டேரக்டர்னு சொல்லலை, ஒரு சின்ன ப்ரொடியூசர், நான் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கிறேன், எனக்காக சப்மிட் பண்ணி கொடுக்குறாரு. நான் சொன்னேன்ப்பா டேட் வாங்குறது ஏற்கனவே நான் டபுள் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கேன், கம்பெனியில் தான் டேட் வாங்குகிறேன். ஆனால் ஒன்று மட்டும், நீ எனக்கு கொடுக்குற காசு 20 மடங்கு வரலன்னா நான் அந்த பணத்தையே திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். இந்த படம் கருணாஸ் ஜெயிக்கும், பணம் கொட்டும் அப்படின்னு முதல் நாளே சொன்னேன். என்ன சார் உண்மையா?
இல்லை இது கருப்பையாட்ட சொன்னேன். கென்னு என்ன கூப்பிடவே மாட்டார். நான் போய் கென் கோடை இருக்கு ஒருத்தர் இருப்பார், உங்கள் இதில் கோடை இருக்கு, அவரை படாத பாடுபடுத்திட்டேன். ஏப்பா என்னை கூட்டு உட்கார வச்சுருக்கீங்க, அங்கே பஞ்சாயத்து ஷூட்டிங் போகல, எடுங்கப்பா பேச விடக்கூடாது, யூத்து டீமு அதில் லண்டன் பையன் தான் போய் ஒப்பிட்டு உட்காந்துருப்பேன். அவன் ஒன்றும் அந்த கேரவல்ல ஒரு ரூமில் ஒரு 2 ஆர்டிஸ்ட் இருக்கலாம், 3 இருக்கலாம், லேடிஸாக இருந்தால் 5 பேர் இருக்கலாம். லேடிஸாக தனியாக சொல்கிறேன், ஜென்ஸு 3 பேருக்கு மேலே தாங்காது, அடித்தடி வந்துடும். சின்ன ரூமு, அதில் ஒரு 20 பேர். யார் பார்த்தீங்கன்னா கென் கேங். யார் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் போனால் அவன் வந்து நான் சொல்ல தி அசிஸ்டன்ட் டைரக்டர் நோ கென் கேங். அவன் போய்ட்டு இன்னொரு பொண்ணு லேடிஸ் காஸ்டியூம் நினைக்கிறேன். எனக்கு காஸ்டியூம்லாம் நான் எப்போதுமே ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு சினிமாவுக்காக எடுத்த காஸ்டியூம் 2 BHK வீட்டில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கிங்க. 25 லட்ச ரூபா கஷ்டகாலத்தில் சம்பாதிச்ச காஸ்ட். அதில் இது கொண்டு ஏன்னா என்னுடைய பேட்டர்ன் மாற்றுறதுக்காக ஆஃபீஸர், கலெக்டர், கமிஷனர், தாசில்தார் அதை மாற்றி ஒரு ஃபேமிலிக்குள்ளே என் மாதிரி ஒரு யூத் டைரக்டருக்குள்ளே வரணும். இப்படி தேங்க்யூ கருப்பையா. நான் உச்சத்துக்கு டெக்ஸ்டைலில் போயிட்டு ரோஸ்டில் வந்தேன். இப்போ சினிமாவில் உச்சம்னா 300 rupees per month சேலரிக்கு பாம்பேயில் போடுவேன். 400 கோடி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். சினிமாவில் பர் டே 200 rupees அரண்மனை உள்ளு க்ரௌட் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி ஹாப்பி சர்வைவல் பண்ணலாம், லக்ஸுரி லைஃப் இன்னும் நல்ல சினிமாவில். பட் கென்மாரி யூத் அந்த டீம், எனக்கு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், அந்த மாதிரி டீம்லாம் என்னை வளர்த்துட்டு போவாங்க. அதில் ஜெய்சன் ஒருத்தர் 200 ரூபாய்க்கு நடிக்க போகும்போது யூத்தாக இருந்தார். இப்போ 2 கோடி ரூபாய் படம் பண்ணார். அவரில் என்னை 18 மணி நேரம் கேரவன்லேயே குளிக்கிறது, கேரவனில் பாத்ரூம், கேரவனில் சின்ன ரூமு, பெரிய கஷ்டம், எல்லாம் 24 hours கேரவனில் வச்சு என்னது பிடிக்கிறாரு. ஸோ அடுத்த படத்தில் கென்னு எனக்கு ஒரு 10 days ஆகுது கொடுத்து ஒரு என்ஜாய். நான் போய் பெரிய பெரிய டைரக்டர் படத்தில் நடிக்க போகல, 100 கோடி படத்தில் நடிக்க போகல, 200 கோடி படத்தில் நடிக்க போகல. யங் யூத் பீப்புள்கிட்ட கருப்பையா மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட நடிக்கணும்னு ஒரு ஆர்வம். அதுக்காக ஒரு 15 படம் இப்போ புக் பண்ணியிருக்கிறேன், சின்ன படங்கள். என்ன மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து இந்த யூத் டைரக்டர்ஸு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியாக நம்ம சக்ஸஸ் கொடுப்போம். சினிமாவுக்கு 100 கோடி படம் இல்லை, 200 கோடி படம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 7-8 கோடி போட்டிருப்பீங்களா? 7-8 கோடியில் பான் இண்டியா சக்ஸஸ். 7-8 கோடி இல்லையா? இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சாப்பாடே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு மேலே போயிருக்கு. கேமரா மேனோட தகராறு என்னென்னா, கென்னோட சண்டை போட்டால் கட் பண்ணிட்டு கோடேட்ட தகராறு. கேமரா மேனா இவர் ரவிவர்மாவிலேருந்து டாப் 10 கேமராமேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாரோடையும் போய் உட்காந்து அடிச்சுட்டு வந்தாங்க. எல்லோரும் ரசிப்பாங்க. என்ன டைரக்டர் ரசிக்கிறத விட கேமராமேன் தான் என்னை ரசிப்பாங்க. அவர்கிட்டையும் போய் வம்பளுத்துட்டு வந்துட்டேன், என்ன ஏன் போடலன்னு பரவாயில்ல. ஸோ அடுத்தடுத்த படத்தில் இது ரொம்ப ஹைலைட் ஆயிடுச்சு. எல்லா மக்களும் நீங்களும் சாட்சி. இந்த படங்கள் இன்னொரு 40-50 நாள் தேட்டரில் ஓடி கருப்பையாவின் அடுத்தடுத்த கனவுகள் கரெக்டாக ஒரு 40-50 படம் யூத் டைரக்டர் கொடுத்து தமிழ் சினிமாவில் விடிவெள்ளி டீம், கருணாஸ் அண்ட் கருப்பையா டீம், கேங் டீம், கருணாஸ் கேங் அண்ட் கருப்பையா டீம். சாரி உங்கள் ஃபாதர் சாரி. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது பார்த்தீங்களா? அந்த ஒரே ஒரு அஜித்தோட நடிப்பார் கருணா சார். அந்த அந்த ஒரு சீன் நடிப்பார், அஜித்தோட நடிப்பார். அதே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இந்த படத்தை மீடியா சார் எதிர்கால சினிமா கென் கேங்கிலேருந்து ஆரம்பிக்குது. அதை நீங்கள் எழுதுங்க. ஏன்னா இது குளோபலைஸ்டு படமாக பார்த்துங்க. ஹாலிவுட் பாலிவுட் எல்லா விட்டுக்கும் போகட்டும். அதனால என்ன போனால் தான் நம்ம தமிழ் பெருமை தெரியும். என்ன ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம்.
அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே பிளெஸ்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எஸ்பிபி சாருக்கு அப்புறமா மூச்சு விடாமல் அத்தனை பேரையும் மறக்காமல் நன்றி சொன்னேன் எனது அன்பு ப்ரொடியூசர் கற்பையா அவர்களுக்கு. அதாவது யாராவது நான் ஒருத்தரை நான் மறந்துட்டேன், அவங்கள ஞாபகப்படுத்தணும், எங்கே நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு மூச்சே விடலை, டக்கு 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 டக்குன்னு பேசினார். வேறு லெவல் மகனே. இதுக்காகவே நீங்கள் வேறு லெவல், அதாவது ஒரு வாகினி பிரசாத் ஏவிஎம் மாதிரி உங்கள் ப்ரொடக்ஷன் வேறு லெவலில் இருக்க போகுது. சூரஜ் சார் பற்றி சொல்லி ஆகணுங்க. அவருடைய ஒவ்வொரு படம் பார்க்கும்போது இந்த மனுஷனை நான் ஒரு வாட்டியாவது நான் பார்க்க முடியாதா, பார்க்கணுமே நினச்சிட்டே இருந்தேன். அப்போ என்னோட ஆக்ட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நான் பேசினேன். அல்ல பேசும்போது எனக்கு அவ்வளோ, ஏன்னா என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்னு அவ்வளோ அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் அவரோட நடிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் அவர் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அந்த தமிழ் வார்த்தைகள் சொல்லிவிட்டு சிலது சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்தப்போ இன்னொன்று ஒன் மோர் சொல்லிவிட்டு இந்த பேஷன், இந்த தொழில் மேலே அவருடைய அக்கறையை நான் அன்றைக்கி பார்த்துருச்சேன். நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஐயோ என்னை விட்டால் போதும் ஓடுவேன் அண்ணா, அந்த மாதிரி ஆள். ஆனால் அவரை பார்த்து தான் இந்த தொழில் மேலே எனக்கு பெரிய பக்தியே வந்துச்சு. சூரஜ் சார் கலக்கிட்டீங்க இந்த படத்தில். நான் நின்று கைத்தட்டினேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இந்த கேரக்டருக்கு நிச்சயமாக அவரை தவிர வேறு யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுன்றதை நிரூபிச்சிட்டாரு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். எங்கள் தேவதர்ஷினி அம்மாவை பற்றி சொல்லணும். அவளை காமெடி அப்படின்ற ஒரு ஜோனரில் கொண்டு போயிட்டு இருந்த அந்த குழந்தைய, இல்லை உங்களால் சாதிக்க முடியும், நீயும் ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான் சொல்லி கென் அந்த குழந்தைய கொண்டு எனக்கு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்து அதை கொஞ்சம் கூட அங்கே இங்கே தாண்டாமல் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ண தெய்வமா, சான்ஸே இல்லைடா. லவ் யூ. இன்னும் மேலே 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 நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் கண்ணா. இங்கே ஒர்க் பண்ண இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க, ஆனால் இவங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற திறமையை மொத்தத்தையும் ஒரே ஃப்ரேமில் கொண்டு நான் ஏய் இந்த பிள்ளை என்ன இப்படி பண்ணுறாப்புல, அப்புறம் அந்த குழந்தை எப்படி பண்ணுது, அந்த அந்த கேரன் சோனி ஐயோ சொல்ல முடியல. ஒருத்தரையும் பார்க்கும்போது நம்மெல்லாம் ஒன்றுமே நடிக்காமல் 100 படம் நடித்து முடிச்சிட்டுமே, இந்த பிள்ளைங்கள்லாம் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன அதோ அந்த குழந்தைங்க பேர் தான் தெரியல, அந்த பப்ளு, ஏய் கலக்கிட்டோப்ல ஒருத்தரும் சான்ஸே இல்லை. குழந்தைங்களாம் அவங்களுக்குலாம் பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு எப்போவுமே எங்கள் டைரக்டர் டிஆர் சார் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஹைட். எங்கள் சார் மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் எங்கள் சாருக்கு பக்கத்தில் இன்றைக்கி என்னோடய கென்னன் கேங்கை நிற்க வச்சு பார்க்கும்போது, மகனே என்னால் அதான் சொல்கிறேனே, எங்கள் டைரக்டர் சகல கலா வல்லவன். அந்த சகல கலா வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலையும் உண்டுன்றதை நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க. உண்மையிலேயே யூ ஆர் டூ கிரேட் கண்ணா, வேறு லெவல். ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தால் இந்த 10 பேருக்கும் 10 விதமாக, அதே மாதிரி எங்கள் டைரக்டர் மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் எதுவுமே கையில் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த குழந்தை இந்த 10 பேருக்கும் 10 விதமாக சொல்லிக் கொடுக்குற அழகை பார்த்து பார்த்து ரசித்தேன் நான். ஏன்னா உண்மையிலேயே எனக்கு பெரிய பேஷன்லாம் கிடையாதுங்க. ஆனால் இன்றைக்கி இந்த யூத்தோடு நான் ஒர்க் பண்ணதுனால உங்களால் நான், உங்களுக்காகவே நான். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட என்ன ஒரு எனர்ஜி டு த கோர். அதாவது 300 பேர் 400 பேர் வச்சு ஒரு புது டைரக்டர் ஒர்க் பண்ணுறாருன்னா சும்மா இல்லைங்க. அந்த குழந்தை இப்படி போயிட போகிறாங்கன்னு அந்த அன்பில் எல்லாரையும் கட்டி போட்டு இப்படி ஒரு அழகான படம் கொடுத்தது. அந்த படத்தில் அனில் மாதிரி நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. விக்கி சார், எங்கள் விக்கி சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எங்கள் விக்கிமா ஏன்னா அவங்கள எல்லாரையும் பார்க்கறதோட எங்கள் விக்கி 5 கேமரா, இந்த குழந்தைய மடியில் கட்டியிருக்க மாதிரி அந்த கேமரா கீழே வைக்க முடியாது. கீழே எங்கேயாவது வைக்க போகுது அப்படின்னா எங்கள் கென் அண்ணா 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 அதை எடுத்துக்கோங்கண்ணா அப்படின்னும். நாங்களாம் 10 மாதம் சுமந்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இந்த குழந்தை ரொம்ப அழகாக எங்கள் எல்லாரையுமே அழகான ஃப்ரேமில் அழகாக, நல்லிமா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமான்னு சொன்னதுக்கான காரணம் விக்கிமா. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக இந்த படத்தில் பிரவீனை நம்பினது இவங்க மட்டும்தான். அவங்க பிரவீன் மேலே வச்ச நம்பிக்கை கிளைமேக்ஸில் வீண் போகலை. அதே மாதிரி கென் மேலே ஆடியன்ஸ் வச்ச நம்பிக்கையும் வீண் போகலை.
ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் டீமில் வந்து ஒரு கீ பிளேயர் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த த்ரூ அவுட் தி டோர்னமெண்ட். அந்த மாதிரி இந்த யூத் டீமோடைய ஸ்டார் ஆக்டர் அதற்கு நான் இப்போ அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள். இட் ஃபீல்ஸ் வெரி ஓவர்வெல்ம்ட் டு ஸ்டாண்ட் ஹியர் இன்னைக்கு இந்த சக்ஸஸ் மீட்டில். இந்த கென் அண்ட் கேங்கோடைய இந்த யூத்தில் பல கேங்ஸ் இருக்குது. முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம கருப்பையா அண்ட் கேங், அது நிறைய பேர் உங்களை சுற்றி இருந்திருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. கருப்பையா உங்கள் ஜேர்னி நீங்கள் நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கீங்க, இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கக்கூடியவர், ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்துகிட்டு நிறைய ப்ரொடியூசர் பார்த்துருக்கீங்க. பட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச், ஏன்னா கையில் காசே இல்லாத ஒரு பையன் இதை பண்ண முடியும்னு நம்பி, இந்த ஸ்கிரிப்டை நம்பி, கென்னை நம்பி இந்த படம் எடுக்கணும்னு நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக மாறினதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய டைரக்ட் பண்ண போகிறீங்க, நிறைய படங்கள் பண்ண போகிறீங்க, என்ன சுராஜ் சாரெல்லாம் கூப்பிட போகிறீங்க, அதிலலாம் டவுட் இல்லை. பட் ஒரு ப்ரொடியூசராக மாறினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கருப்பையா. ஏன்னா தெரியல, ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட இந்த படம் போயிருந்தா கூட இதை மாற்றலாம் அதை மாற்றலான்னு ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம். பட் எதையுமே மாற்றாமல் அந்த பையன் எப்படி தன்னுடைய ஃபோனில் எடுத்த திரைப்படத்தை அப்படியே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அண்ட் ப்ரொடக்ஷனில் எதுவுமே வந்து யோசிக்காமல் இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் பிகமிங் அ ப்ரொடியூசர் கருப்பையா. கருப்பையா அண்ட் கேங்க்கு நன்றி. அண்ட் மை பிரதர் ஜிவி அண்ட் கேங், இந்த படத்துடைய பேக் போன்னு சொல்லலாம். கென் மேலே நம்பிக்கை வச்சு மறுபடியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஹவு ஹி இன்வெஸ்டட் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் தன்னுடைய லேபிள்லே வந்து தொடங்கி இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன். மியூசிக் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வந்து அது வைரல் ஆனோடனே ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த டீமுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ். ஸோ ஜிவி அண்ட் கேங்குக்கு பெரிய நன்றி. விக்கி அண்ட் கேங், விக்கி காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். பட் தட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த். எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். இல்லை கொஞ்சம் நேரம் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனையும் எங்கள் எல்லாரையும் அவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க விக்கி. அண்ட் பெரிய ஸ்ட்ரெங்க்ஸ் டு த ஃபில்ம். விக்கி அண்ட் கேங்க்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் நேஷ் அண்ட் கேங், நேஷ் என்னுடைய டேக்லைன், என்னுடைய பஞ்ச்லைனை நீங்கள் திருடிட்டீங்க, பரவாயில்ல நான் கடைசியாக வரேன். ஸோ நேஷ் அண்ட் கேங் அழகாக இந்த படத்தை இவ்வளோ அழகாக எடிட் பண்ணி எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ராமு அண்ட் கேங், உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் சீனியர் ஆக்டர்ஸில் பார்த்தா நளினிமா, சுராஜ் சார் அண்ட் கேங், அந்த கேங்கில் நானும் இருக்கேன். ஸோ எங்கள் எல்லாருக்குமே நன்றி. சுராஜ் சார் நளினிமா சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களை படங்களில் பார்க்கும்போது என்னைக்கா ஒரு நாள் சுராஜ் சாரோட ஒர்க் பண்ண மாட்டோமா இல்லை பார்க்க மாட்டோமா அப்படின்னு நினச்சேன். மறுபடியும் கருப்பையான் கெனிங்கனுக்கு தேங்க்ஸ். ஏன்னா சுராஜ் சாரோட ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. சச் அ அமேசிங் ஆக்டர். ரொம்ப நிறைய வித்தியாசமான எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் பதிஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி லக்கி. சீன்லலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சுராஜ் சாரோட. ஏன்னா அவர் டைலாக்ஸ், அந்த டைலாக்ஸ் ஃபோக்கஸ்லேயே இருப்பார், உள் மனசில் ரிஹர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். நான் அப்புறம் கேட்பேன், கென் இந்த சீனில் சுராஜ் சாருக்கு டைலாக் இருக்கா? இல்லை, அப்போ தான் போய் பேசுவேன். ஏன்னா அப்போ தான் பேசுவார். டைலாக் இருந்தால் அவர் மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் நளினிமா, இவ்வளோ லவ்விங்காக எனக்கு நீங்கள் விஷஸ் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இப்போ சின்ன பாப்பாவில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தது, நளினிமாவும் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதில் நாங்கள் இணைஞ்சு ஒர்க் பண்ணோம். ரொம்ப க்யூட்டான ஒரு சீன் கொடுத்தேன். அண்ட் இன்றைக்கி அவங்க சொன்ன வேர்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்ஸ் லாட். அண்ட் சின்ன பசங்க நம்ம சின்ன கேரன் அண்ட் கேங், சூப்பர்ப் ஒர்க். நான் ஐ மீன் ப்ரீ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஆக்டர், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் இது வந்து ஒரு பெரிய பிரேக்காக தான் அமைய போகுது. எனக்கும் சரி, அம்மாக்கும் சரி, சுராஜ் சாருக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபில்ம் வந்து இஸ் அ மைல் ஸ்டோன் இன் ஆர் கரியர். ஸோ அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் சின்ன என்ன ஓவர்சீஸ் நாயகனா நீ? கென் இதை பாரு, சின்ன ஓவர்சீஸ் நாயகன், CON சேர்த்து போட்டால் காணுன்னு வருது. கான் ஆர்டிஸ்டா?
நல்லா இருக்கு டைட்டில் இல்லை? ஓவர்சீஸ் நாயகன் அண்ட் கேரன் அண்ட் கேங், தாஜ் அண்ட் கேங் எல்லாருக்குமே பெரிய நன்றி டு மேக் திஸ் ஃபிலிம் ஸோ பியூட்டிஃபுல். எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு சீன்லேயும் மெருகேற்றி இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அண்ட் மை சன் கென் அண்ட் கேங். கென் இந்த படத்தில் வந்து பல பரிமாணங்களில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காப்புல, அது உங்களுக்கே தெரியும். ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் கோரியோகிராஃபர்லாம் கூட பண்ணியிருக்கல, பாடியிருக்கான். அண்ட் ரைட்டிங், டைரெக்ஷன். இதில் என்னென்னா கென்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நேச்சர். அவனுக்கு நோவே சொல்ல முடியாது, யாருமே நோ சொல்ல முடியாது. ஏதோ கேர்ள்ஸ் எல்லாம் நோ சொன்னாங்கன்னு சொல்கிறான், அது எனக்கு எப்படின்னு தெரில. ஸோ அவன் வந்து மேம் இன்னைக்கு லேட்டாக போகுது ஷூட்டிங்னா நம்ம நோவே சொல்ல மாட்டோம், அவனை தான் அனுப்புவாங்க சொல்கிறதுக்கு. அண்ட் எந்த ஒரு கட்டத்துலேயும் யாரை பார்த்தும் டென்ஷன் ஆகி ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறான், இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் வச்சு கூட ஒர்க் பண்ணுறான். ஸோ மெனி ஆக்டர்ஸ் அது ஸ்கூல் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இருந்தது. பட் அந்த பாசிட்டிவிட்டி, அந்த கிரவுண்டட் ஃபீலிங், ஒரு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத அந்த தன்மை, அன்பு, எல்லாரையுமே அண்ணா அக்கா இப்படி தான் கூப்பிடுவாங்க. யாரையுமே வந்து ஒரு மரியாதை இல்லாமல் கூப்பிடுற பழக்கமே கிடையாது. கிரேஸ் அண்ட் கருணாஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு. அண்ட் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பையன். ஸோ அவனோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கென் ரொம்ப ஹைட்ஸ் நீ ரீச் பண்ணிகிட்ருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. அண்ட் நேஷ், என்னுடைய பஞ்ச்லைனை திருடின நேஷ். இப்படி பல கேங்ஸ் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் கென் அண்ட் கேங் தான். அதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யூத். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக கூப்பிட போகிற பர்சன் பற்றி சொல்லணும்னா, இந்த துரந்தர் படத்துக்கும் யூத்துக்கும் ஒரு குட்டி கனெக்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். எப்படி துரந்தரில் வந்து ரன்வீர் வந்து போய் ஸ்பையா, இந்த யூத் படத்தில் பிரேஷிகா சோனல் அப்படிங்கிற ஒரு ஸ்பையை வந்து அனுப்புகிறாங்க உள்ள கென்னுடைய டீமுக்குள்ளே. அங்கே போய் அவங்க மாஸ்க் காமிச்சு இன் ஷார்ட்டில் சொல்லணும்னா பிரேஷிகா ராக், பிரவீன் ஷாக்டுங்கிற மாதிரி வந்து முடிஞ்சது படத்தில். ஸோ இந்த படத்தோட பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மீனாட்சி அவர்களை பேசுவதற்கு இப்போ அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். சோனலை நான் அனுப்பலையே, நான் எப்போ அனுப்புனேன்? என் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் தான் சோனலை அனுப்புனேன். சாரி, கேரன் அண்ட் சோனி. முதல்ல நான் இங்கே கேபில் வரும்போது கேப் டிரைவர் அண்ணா வந்து நீங்கள் பிரேஷிக்கு தானேன்னு என்கிட்ட கேட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக, அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. தட் இஸ் வாட் ஐ கெயின் ஃப்ரம் திஸ் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன். என்னென்னா, நான் ரொம்ப நாளாக வந்து நான் ஆக்டிங் பண்ணிருக்கோம், ஆனாலும் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன், இந்த கேரக்டர் என்ன அந்த கேரக்டர் நேமில் கூப்பிடணுன்ல ரொம்ப நாளாக ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சு. அது இன்னைக்கு லைக் இப்போ நடக்குது. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டு கென். அந்த சின்ன அழுதுனால தான் எனக்கும் இமோஷனலாக வருது. ஆமாம், கென்னுக்கு தேங்க்யூ. கருப்பையா உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னை இந்த டீமில் சேர்த்து இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சின்னா, ஈஸ்வர், டேனி, லோஹித், எல்லாருமே வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபிலிமில் ஆக்ட் பண்ணதை விட எனக்கு இந்த ஃபேமிலி கிடைச்சதுனால தான் நான் ஆக்சுவலி ரொம்ப லைக் ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் தேட். பிகாஸ் நான் இவ்வளோ க்ளோஸாக ஒரு படத்தில் நான் நடித்ததே இல்லை. நான் இன்னைக்கு சும்மா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தபோது கென் எனக்கு வந்து 2023 தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லி மெசேஜ் அனுப்புனேன். அப்போ திஸ் இஸ் லைக் 2026. ஃப்ரம் 2023 to 26 அவன் என்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஐ திங்கிங் நான் அப்போவே ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் யூத்.
எனக்கு நான் இவ்வளோ க்ளோஸாக லைக் நான் இருந்ததே இல்லை. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். விக்கி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எங்களை எல்லாருமே ப்ரிட்டியாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன், நீ படத்துல எல்லாம் நடிச்சிருக்கேன், ஆனால் இதில் வந்து தான் லைக் ரொம்ப க்யூட்டாக தெரியுது உன்னை வந்து. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் ஷோயிங் ஆல் ஆஃப் அஸ் வெரி லைக் பியூட்டிஃபுல்லாக. சுராஜேட்டா, சுராஜேட் சுராஜேட் எனக்கு உங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் கிடைக்கல, ஆனாலும் ஒரே படத்தில் நடித்து பழகுதுனால ஆமாம், ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். சோனி கேரன், மணியன் கேங், தாஜ், பப்ளு அண்ணா, யாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஐ டிட் நாட் மிஸ் எனிபடி. சின்ன நான் சொல்லிட்டேன். ஓவர்சீஸ் நாயகன் சின்னாவுக்கும் நன்றி. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா ஃபார் பீயிங் அஸ். தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் சப்போர்ட்டிங் அவர் ஃபில்ம். அவ்வளோதான், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மீனாட்சி. ஐ திங்க் விக்கி சார் ஒரு சின்ன ஒரு தேங்க் நோட் சொல்லணும்னு விருப்பப்படுறாரு. எஸ் சார், வா. எல்லா தமிழ் மக்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா, சோஷியல் மீடியா அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய விஷயங்களை பேசணும்னு நினச்சேன், அது எல்லாமே ஒவ்வொரு பேராக பேசிட்டேன். இது லாஸ்ட் எனக்கு வேண்டாம், இன்னும் பேசும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டில் எனக்கு கொடுத்துடணும். எனக்கு வந்து யூத்து வந்து எனக்கு ஒரு நல்ல இது தான் கொடுத்தது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்தது. அதுக்கு டைரக்டர் கென்னுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மை ப்ரோ, லவ் யூ. ஆனால் ஃபஸ்ட்டு இவர் டைரக்டர் மட்டும் அல்ல, எல்லாருக்குமே தெரியும் பிறவி நடிகனும் தான். ஆனால் இவர் கதை சொல்லும்போது எல்லாம் நரேட் பண்ணும்போது அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிற கிளாரிட்டி, அவரோட ஃபயர், அந்த ஃபயரு தான் உங்களோட வெற்றி. இதல்ல, இதுக்கு மேலே நீ எங்கேயோ போயிடும், அந்த அளவுக்கு போக வேண்டிய ஆள் தான். இப்போ நான் உங்களோட ஒரு பெரிய ஃபேன் ஆகிடுச்சு. லவ் யூ பிரதர், சத்தியமாக சொல்கிறேன். அந்த ஃபயரில் நீ இப்போ இவ்வளோ வெற்றி கைவரிசையில் உங்களுக்கு காட் பிளஸ் யூ. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி கென்னோட கென் கேங்குக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆனால் சாரு நேரத்தை கேரவானில் ஒரு 10-20 பேர் இருக்குன்னு சொல்லுங்களேன், என் கேரவானில் 20 பேர் இருக்கும். அது ஒவ்வொரு பேராக வருது, எல்லாமே கென் கேங், நாட் ஆக்டர். எல்லாமே வரும், ஒவ்வொரு விஷயமா பேசிகிட்டே இருக்கும். சார் இன்னதுன்னா ஓகே, அவர் சொல்கிறது எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசரை பற்றி நான் இன்னும் ஒன்றும் பேச வேண்டாம். அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிடுவேன், அது நான் நம்புகிறேன். அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் கருப்பையா, லவ் யூ பிரதர். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண நிறைய ஆர்டிஸ்ட்டு, நம்ம நளினி மேம், தேங்க்யூ மேம். என்னை பற்றி இவ்வளோ அப்சர்வ் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ மேம். அது மாதிரி தேவதர்ஷினி மேம், அவரோட நான் ஒரு பெரிய ஃபேன் தான். பட் எனக்கு பேசும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. காரணம், எனக்கு தமிழ் நல்லா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போது மேம் சொன்ன மாதிரி எனக்கு டைலாக் இருந்தால் கேரளாவில் இருந்து எனக்கு பிரச்சனை இல்லை. அங்கே எனக்கு லேகு தான். ஒரு சீனுக்கு அப்புறம் என்னடா டைலாக் எல்லாம் ஸ்போர்ட்டில் எடுத்துடும். அதனால தான் அவட ஒரு ஷோட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் லேகு சீக்கிரமாகிடு. இங்கே வரும்போது எனக்கு இது படிக்கணும், நான் கற்றுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஷோட்டாக அவர் வரும், சார் ரெடி, என்னடா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறியா, கொஞ்சம் டைம் கூடுறா. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப லேகாக சீக்கிரமாக ஓடிட்டே இருக்குது. அப்போது எல்லாம் மறந்து போச்சு. என்னடா சொல்லிட்டு இருந்தது, ஸ்பீடாக ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும். சாரி மேம், அதுக்காக எனக்கு ஒன்றும் பேசவே இல்லை. நான் ஷூட் இல்லாமல் வேலையில் வரும்போது அவர் ஃபிலிமில் பார்க்கும்போது அதே அளவுக்கு காமெடி தான். அந்த டைமிலும் அல்லாத டைமிலும் காமெடி தான். ரொம்ப தேங்க்ஸ் மேம் கூட ஒர்க் பண்ணதுக்கு. தேங்க்யூ. இன்னும் ஒரு அவசரம் கிடைக்கட்டுமே. அப்புறம்
கோ ஆர்டிஸ்ட்டு நம்ம அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்ஷி அவரெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. இப்போது ஒரு வாட்டி பார்த்து நெக்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது நான் கிளியராக பார்த்துட்டே இருக்கேன். ஓ இவ்வளவோ சூப்பராக நடிச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு பேரோடுமே பேசிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் ஷரத் ப்ரோ அண்டு கென் ப்ரோ, லவ் யூ கென். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோவை கிடச்சது. சின்னதான், சின்ன இடம். அவன் பேர் தான் சின்ன, பாக்கி எல்லாமே வேற லெவல். லவ் யூ பிரதர் சின்ன. ஷரத்து அண்டு மணி லவ் யூ பிரதர். எனக்கு உங்களை காமெடி டைமிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்படியே காமெடி பண்ணிப்போ, கேரக்டர் ரோல் இப்போ ஒன்றும் செய்ய வேணாம், நான் இருக்கேன். ஓகே, எல்லாமே வரட்டுமே. சூப்பர். அண்டு சுரேஷ், கேரவன் அல்ல, சாரி கேரவன். ஓய்யோ, அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருவருமே. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு நாட்டுராஜா, எங்கேடா நீ? நாட்டுராஜா, இவர் காரணமாக நான் இந்த படம் பண்ணியது ஃபஸ்ட்டு. இவர் கால் அடிச்சு, நான் டேய் அது வேணுமா, ஓகே நீங்களே கதை கேளுங்க, விட்டுடாது அது கேளுங்கன்னு சொல்லி, லவ் யூ பிரதர். இல்லைன்னா எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் நிறைய பேர் எனக்கு கால் அடித்தாச்சு. எல்லாருக்கும் அவருக்கு எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எஸ்பெஷலி ஒரு பெரிய ஹீரோ என்ன கால் பண்ணியாச்சு, சிலம்பரசன் சார். அது இந்த படத்தை பற்றி பாராட்டி பேசினாங்க. தேங்க்யூ சிலம்பரசன் சார், சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. இந்த படம் ஒரு இவ்வளவோ வெற்றி இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இவ்வளவு வெற்றி ஆகிறதுக்கு எல்லா ஆடியன்ஸும் தான். ஆடியன்ஸுக்கு நன்றி. இது கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் மீடியாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச். சொல்லிட்டாங்கடா எல்லாமே. தேங்க்யூ.